1991 ஆகஸ்ட் 13ஆம் தேதி யூஎஸ்ஏல இருக்க போர்ட்டலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு பொண்ணு அவங்களோட அம்மாவை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸுமே உடனே அவங்களோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேடியோட எல்லா திங்ஸுமே அவங்களோட வீட்டில் தான் இருந்திருக்கு. உடனே போலீஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டு அவங்க ஹஸ்பண்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காணாமல் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தது. ஒரு சில டைமில் அவங்க கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வாரம் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களோட பொண்ணு சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க காரணமே அவங்களோட அம்மா எப்போ வெளியே போனாலுமே அவங்களோட காரில் மட்டும்தான் வெளியே போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அந்த காருமே வீட்டில் தான் இருந்திருக்கு. அதனால தான் அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த லேடி காணாமல் போக என்ன காரணம், இல்லை யாராவது இந்த லேடியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் ஃபாரன்சிக் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கினா ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா 1990 காலகட்டத்திலே யூஎஸ்ஏவில் ஃபாரன்சிக் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. யூஎஸ்ஏவில் இருக்க போர்ட்டலாண்ட் சிட்டியில் 48 வயசான பேரலல் ஸ்மித்ன்ற இந்த ஒரு லேடி ஃபிஷ் பேக்கிங் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு டெய்லியுமே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்க ஒரு பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. இவங்க ஒரு ஆல்கஹாலிக்காகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த பாருக்கு டெய்லியுமே நைட்டில் பில் பிரைன்னு சொல்லப்படுற எந்த ஒரு நபருமே வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய விஷயத்தில் ஒத்து போயிருந்திருக்கு. அதாவது ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்க்கை சரியா அமையாம இருந்திருக்கு. பேரலல் ஸ்மித்துக்கு 5 டைமுக்கு மேல டிவோர்ஸ் ஆயிருக்கு. பில் பிரைனுக்குமே 3 டைமுக்கு மேல டிவோர்ஸ் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தாலுமே போக போக அது காதலா மாதிரி 1986 திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன எல்லா விஷயமே நடக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆமோசைட் இன்வெஸ்டிகேட்டரான லெண்டான்னு சொல்லப்படுற ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க. அவங்களுமே இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க ஏர்லைன்ஸ், பஸ் டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா, பேரலல் ஸ்மித் அந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு விசாரணை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த விசாரணையில் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பேரலல் ஸ்மித் இந்த ஊரை விட்டு வெளியே போகலன்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் பேரலல் ஸ்மித்தோட ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களோட முன்னாள் கணவரோட ஓடி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸுமே இந்த ஒரு விஷயத்தை நம்பிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பில் ஸ்மித்துக்கு 5 நபர்களோட விவாகரத்து நடந்திருக்கு. அதனால அவங்களோட முன்னாள் கணவர் கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பில் ஸ்மித்தோட ஹஸ்பண்டை விசாரிக்கிறத நிறுத்திடுறாங்க. இது நடந்து 6 வாரம் கழிச்சு அதே ஏரியாவில் இருக்க ஒரு காட்டுப்பகுதியில் ட்ரக்கிங் போன ஒரு நபர் ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்துருக்காரு. அந்த ஹேண்ட்பேக் பில் ஸ்மித்தோட ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. போலீஸுமே அந்த இடத்துக்கு போய் அந்த ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருந்த ஜுவல்ஸ், மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது பில் ஸ்மித்தோட ஹேண்ட்பேக் தான் சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருந்த ஒரு நோட்டில் ரத்த கரையுமே இருந்திருக்கு. இதை பார்த்து போலீஸ் சந்தேகப்பட்டு ஒருவேளை பில் ஸ்மித்தோட உடம்பு இந்த காட்டுக்குள்ளேயே எங்கேயாவது இருக்கலாம்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்த்துமே போலீஸால் கடைசி வரையுமே அவங்களோட பாடியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. திரும்பவும் சந்தேகப்பட்டு பில் ஸ்மித்தோட ஹஸ்பண்டான பில் பிரைனோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. போலீஸ் முதல் முறை வரும்போது அவரோட வீட்டுக்குள்ளே இருந்த கார்பரேட்டை அவர் வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் இந்த முறை வரும்போது அவரோட கார்பரேட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. அதனாலேயே போலீஸ் பில் பிரைன் கிட்ட நீங்கள் கார்பரேட்டை க்ளீன் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பில் பிரைன் இல்லை, நான் க்ளீன் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பில் பிரைனோட பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட கார்பரேட்டை அவர் வாஷ் பண்ணதை நானே பார்த்தேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கு பில் பிரைன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பில் ஸ்மித்தோட பொண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க, பில் பிரைன் தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணியிருப்பாரோன்னு சொல்லி சந்தேகமா இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஒருவேளை பில் பிரைன் கூட குற்றவாளியா இருக்கலாம்னு சொல்லி அவரோட வீடை செக் பண்றதுக்காக மோப்ப நாய்களை கூட்டிட்டு வந்து அவரோட வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய்களுக்கு ஏற்கனவே சூடோகார்ப்ஸ் கெமிக்கலை வச்சு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கெமிக்கல் என்னன்னா, அந்த கெமிக்கல் வர ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, இறந்து போய் அழுகிய நிலைமையில இருக்க ஒரு பாடி மேலேருந்து என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் அந்த கெமிக்கலில் வரும். ஏற்கனவே அந்த நாய்களுக்கு அந்த கெமிக்கலை வச்சு ட்ரைனிங் கொடுத்து எந்த இடத்துல சர்ச் பண்ண வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த மாதிரியான வாசனை வந்துச்சுன்னா அந்த இடத்த அந்த நாய்கள் காட்டி கொடுத்துரும். அந்த டாக்ஸை வச்சு தான் போலீஸ் பில் பிரைனோட வீட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அந்த டாக் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு பில் பிரைனோட வீட்டில் இருந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கு. அங்கிருந்த போலீஸ் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அவ்வளோதான், இந்த இடத்துல தான் டெட் பாடி இருக்கு, நம்ம தோண்டி எடுத்துட்டோம்னா இந்த
கேஸ் இதோட முடிஞ்சிரும்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருக்கு. அவங்க தோண்டின இடத்துல எந்த ஒரு டெட் பாடியுமே இல்லை. இதை பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸில் ஆதாரம் இல்லாதனால இந்த கேஸ் ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேஷன்லேயே போகுது. அப்போதான் போலீஸ்க்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. பில் ஸ்மித் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போல்லாம் எனக்கும் பில் பிரைனுக்கும் அதிகமாக சண்டை வந்துட்டே இருக்கு, என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அது பில் பிரைனால தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைச்ச உடனே போலீஸ் இதை காரணமாக காட்டி திரும்பவும் பில் பிரைனோட வீட்டில் சர்ச் பண்ணுறதுக்காக சர்ச் வாரண்ட்டை வாங்கிட்டு பில் பிரைனோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் இந்த டைம் வரும்போது ஃபாரன்சிக்கையும் கூட கூட்டிட்டு வராங்க. அங்கே வந்த ஃபாரன்சிக் என்ன பண்ணுறாங்கன்னா, லூமினால்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு இடத்துல ரத்தக்கரை இருக்குன்னா அந்த ரத்தக்கரையை தண்ணியை வச்சோ இல்லை வேற ஏதாவது கெமிக்கலை வச்சோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமோ இந்த ஒரு கெமிக்கலை அந்த இடத்துல போட்டால் அந்த ரத்தக்கரை இருந்த இடம் மட்டும் க்ளோவாக ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கலை பில் பிரைனோட வீட்டில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இடங்களுமே க்ளோவாக ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக அவரோட வீட்டில் இருந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு மனித உடலை படுக்க வச்சா எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் க்ளோவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போதான் போலீஸ் பில் பிரைன் கடை திரும்பவும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பில் பிரைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதலே சொன்னல, நான் சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிட்டேன், வீட்டில் என்ன நடந்ததுன்றதே எனக்கு தெரியாது, நான் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸால இது நம்பும்படியே இல்லைனாலுமே பில் பிரைனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமே போலீஸ் கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு. அப்போதான் போலீஸ்க்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஒருவேளை பில் பிரைன் பில் ஸ்மித்தை இந்த வீட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டு அவங்களோட பாடியை தூக்கிட்டு போய் கடலுக்குள்ளே போட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மீன்களை ஏற்றிட்டு போகிற ட்ரக்கில் ஃப்ரிட்ஜுமே இருந்திருக்கு. ஒருவேளை பில் ஸ்மித்தோட பாடியை ட்ரக் மூலியமாக எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது புதைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகியுமே பில் ஸ்மித்தோட பாடியை போலீஸால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. இதுக்கப்புறம் திரும்பவும் போலீஸ்க்கு ஃபாரன்சிக் தான் உதவி பண்ணுறாங்க. கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் மிஷின் சொல்லப்படுற ஒரு மிஷினை வச்சு செக் பண்ணுறாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணால் பூமி கீழே ரேடார் சிக்னல்ஸ் அனுப்பும். அந்த சிக்னல்ஸ் கீழே ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது மேலே பட்டு திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அது மூலமா கீழே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மிஷினை வச்சு பில் பிரைனோட வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்துல மட்டும் இந்த ஒரு சிக்னல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. கீழே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கும்போது மனித உடலோட ஷேப்பில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. உடனே அந்த இடத்த தோன்றாங்க. அந்த இடத்த பாதி தோண்டிட்டு இருக்கும் போதே அழுகி போன வாடை அடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தோண்டி பார்க்கும்போது 13 மாதம் கழிச்சு பில் ஸ்மித்தோட உடம்பு பேஸ்மெண்ட்டில் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கப்புறம் திரும்பவும் போலீஸ் பில் பிரைனை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் போலீஸ்க்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு சண்டை போட்டுட்டு பில் பிரைன் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அந்த சண்டை ரொம்பவுமே பெருசாகி பில் பிரைன் பில் ஸ்மித்தை அடிச்சே சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இறந்து போன அவங்களோட உடம்ப கேரி பேக்ல போட்டு படிக்கட்டு வழியாக இழுத்துட்டு வந்து அவரோட பேஸ்மெண்ட்ல குழி தோண்டி புதைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் போலீஸ் பில் ஸ்மித்தோட உடம்பை எடுத்து அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்புறாங்க. அப்படி அட்டாப்சி பண்ணும் போது தான் பில் பிரைனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஏன்னா ஏற்கனவே பில் ஸ்மித்துக்கு கேன்சர் இருந்திருக்கு. இவரு அவங்கள அடிச்சு சாவடிக்காம இருந்திருந்தா அவங்களே கேன்சர்னால ஒரு 6-7 மாசத்துல இயற்கையா மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பில் பிரைனுக்கு மேன்ஸ்லாட், அதாவது திட்டமிடப்படாத கொலை வழக்குல 15 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. எனக்கு இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா 1990 காலகட்டத்திலேயே யுஎஸ்ஏவில் ஃபாரன்சிக் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான்.